SRTechs டெக்னாலஜி தட் யூ நீட். வணக்கம் அருமை இந்தியர்களே, இந்த வீடியோவில் நாம ஒரு பெஸ்ட்டான சூப்பரான கோட் எடிட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோட் எடிட்டரில் நீங்கள் உங்களோட ப்ரோக்ராமிங்கோ இல்லை கோடிங்கையோ ஈஸியாக பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங்கோ கோடிங்கோ பண்ணுறதுக்கான எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த கோட் எடிட்டரில் வச்சுருக்காங்க. அதற்கான எல்லா சப்போர்ட்டும் இவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் பைத்தான் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் HTML யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் CSS யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான லாங்குவேஜ்களுக்கான சப்போர்ட்டை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஈஸியாகவே உங்களோட கோடிங்கை பண்ணலாம். ஒரு ஐடியும் கோட் எடிட்டரும் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் நீங்கள் உங்களோட கோடிங்கை மட்டும்தான் ரன் பண்ணி இல்லை டீபக் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ ஒரு ஐடி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தேவையான பேக்கேஜுகள்லாம் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும். அதாவது ஒரு OSக்கு தேவையான விஷயங்கள்லாம் அது இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும். அதனால் நீங்கள் அதில் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சுக்கலாம். இந்த கோட் எடிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடிங் மற்றும் ப்ரோக்ராமிங்காக யூஸ் பண்ணக்கூடியது. இதுலேயும் ஒரு ஐடிக்கு ஈக்குவலான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களோட ப்ரோக்ராமிங்கோ இல்லை கோடிங்கோ ஈஸியாக நீங்கள் பண்ணிக்க முடியும். இந்த கோட் எடிட்டரோட பேர் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயே விஷுவல் ஸ்டுடியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து IDE அப்படின்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாஃப்ட்வேர் தயாரிக்கிறதோ இல்லை அப்ளிகேஷன் தயாரிக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ஒரு OSஐ அடிப்படையாக வச்சு அதற்கு தேவையான விஷயங்களை நம்ம தயாரித்து கொடுக்கறதுக்கு தான் இந்த IDE யூஸ் பண்ணுறோம். இந்த கோட் எடிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடிங்காக மட்டுமே யூஸ் பண்ணக்கூடியது. நீங்கள் தேவையான கோடிங் பண்ணி இல்லை அதை ரன் பண்ணி பார்க்கணும், டீபக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மற்ற கோட் எடிட்டர் மாதிரி அதிக மெமரியை எடுத்துக்காம லோயர் மெமரியிலேயே வேலை செய்யும். இப்போ நீங்கள் ஒரு லோ எண்ட் லேப்டாப் இல்லை லோ எண்ட் கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக கோடிங்கும் ப்ரோக்ராமிங்கும் பண்ணிக்க முடியும். இதோட சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால நீங்கள் உங்களோட கோடிங்கையோ இல்லை ப்ரோக்ராமிங்கையோ ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் பண்ண முடியும். இதில் நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் கோடிங்கோ ப்ரோக்ராமிங்கோ பண்ணிக்கலாம். ஆனால் அதற்கான எக்ஸ்டென்ஷனோ இல்லை ப்ரோக்ராமிங் சப்போர்ட்டோ நீங்கள் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் லினக்ஸ் OS வச்சிருக்கலாம், இல்லை மேக் OS வச்சிருக்கலாம், இல்லை விண்டோஸ் OS வச்சிருக்கலாம். நீங்கள் எந்த OS வச்சிருந்தாலும் இது உங்களுக்கு அதில் வேலை செய்யும். இந்த OSலாம் 64 பிட்ல இருக்கிற மாதிரி பார்த்துங்க. நீங்கள் இந்த விஷுவல் ஸ்டுடியோ கூட உங்களோட விஷுவல் ஸ்டுடியோவில் வேணாலும் இணைச்சிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்களும் கொடுத்துருக்காங்க. இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடோட சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா RAM உங்களுக்கு 1 GB RAM இருந்தால் கூட போதும். இது நல்லாவே ஒர்க் ஆகும். உங்களுக்கு ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 1.6 GHz ப்ராசஸராக இருக்கணும். இல்லாட்டி அதுக்கு மேலே இருந்தால் சூப்பராக ஒர்க் ஆகும். இதில் உங்களுக்கு அடிஷ்னலான விண்டோஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் .NET ஃப்ரேம் ஒர்க் வந்து 4.5.2 வெர்ஷனில் இருக்கணும். இப்போ ஒரு IDE அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸுங்கிறது உங்களுக்கு ஹையாக இருக்கும். அதாவது அதில் மினிமம் 4 GB இல்லை 8 GB RAM தான் மினிமமே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 1 GB RAM இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுக்கு இது ஃபாஸ்ட்டாகவும் லேகிங் இல்லாமலும் வேலை செய்யும். நீங்கள் இப்போ விஷுவல் ஸ்டுடியோ இல்லை ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அதில் உள்ள 60% ஆஃப் வேலையை நீங்கள் இதிலேயே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவோ இல்லை விஷுவல் ஸ்டுடியோவோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே லேக் ஆகும். அதோட சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் அதிகம். அதற்கு பதிலாக உங்களுக்கு சில விஷயங்கள் இதில் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கோ இல்லை கோடிங்கோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த விஷுவல் ஸ்டுடியோ கூட எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கூகுள் சர்ச் இன்ஜின் பாக்ஸுக்கு போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு டைப் பண்ணுங்கள். விஷுவல் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்குது, அது நீங்கள் கொடுத்துடாதீங்க. விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு கொடுக்கணும். கொடுத்தோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டில் அது ரெக்கமெண்டேஷன் காமிக்கும். அதோட அஃபிஷியலான வெப்சைட்டுக்கு போயிட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் சப்போர்ட்டாக அதோட எக்ஸ்டென்ஷனில் போய் இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. இதை பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்ததுமே உங்களுக்கு வெல்கம் டேப் காமிக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் நியூ ஃபைல் கொடுத்து உள்ளே போகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட லாங்குவேஜஸை கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதில் டூல்ஸ் அண்ட் லாங்குவேஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அது இன்ஸ்டால் சப்போர்ட் ஃபார் ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான், ஜாவா, PHP, அஸ்யூர்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை நீங்கள் அண்டு மோர் கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஜாவா இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட் தான் வேணும்னா அது ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு வந்திருக்கு. பைத்தான் வேணுனாலும் வந்திருக்கு. அதை நீங்கள் தேவையானதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. நீங்கள் எந்த லாங்குவேஜில் கோடிங் பண்ண போகிறீங்களோ அந்த லாங்குவேஜை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் அண்ட் கீ பைண்டிங்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீபோர்டோட ஷார்ட்கட்ஸ் வைக்கிறதுக்காக உள்ள பிளகின்ஸ், அதாவது பிளகின்ஸுங்கிறது நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் சொல்லுவோம். இதில் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா கலர் தீம் கொடுத்துருக்காங்க. அதே இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபைல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கொடுத்துருக்காங்க. ஹெல்ப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் போய்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம் நீங்கள். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேர்ன் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த லேர்ன் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் ரன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த யூசர் இன்டர்ஃபேஸோட ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அஸ்யூர் தேவைப்படலாம், இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்டென்ஷன் தேவைப்படலாம். அதெல்லாம் நீங்கள் போய் ஆட் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ ஃபைல் கொடுத்த உடனே உங்களுக்கு கேட்கும் எந்த லாங்குவேஜ் வேணும் அப்படின்னு. நீங்கள் உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் நீங்கள் கோட் பண்ண போகிறீங்களோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ், இப்போ சில பேர் பைத்தான் யூஸ் பண்ணுவீங்க, ஜாவா யூஸ் பண்ணுவீங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க.
செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன்லாம் அதுவே இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் உங்களோட கோடிங்கை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். இந்த கோட் எடிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா அதோட அஃபிஷியலான வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.